எனது அருமை சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு ஐ லைஃப் ஜோன் சேனல். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதுவும் குறைஞ்ச விலையில் நிறைஞ்ச சந்தோஷத்தோடு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம்னா கோயம்புத்தூரில் இருக்கிற கோவை குற்றாலன்ற ஒரு இடம் தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து சிறுவாணி அருவின்னு வாங்க. இந்த சிறுவாணி அருவி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் தான். நான் பை காரில் போகிறதுனால அப்படியே போயிட்டே இருக்கிறேன். நல்ல ஒரு கிளைமேட்டுங்க. அதை விட்டு மண்டே டு ஃப்ரைடேயில் நம்ம போனோம்னா காலியாக இருக்கும். முக்கியமாக மண்டே வந்து ஹாலிடேங்க, அதனால் மண்டேயில் போகக்கூடாது. டியூஸ்டே ஆர் ஃப்ரைடே வரைக்கும்குள்ளே போனோம்னா கம்மியாக இருக்கும் ஜனம். சாட்டர்டே சண்டேயில் பார்த்திங்கன்னா ஊர்பட்ட ஜனம் அதிகமாக இருப்பாங்க. அதனால் நம்ம இன்னும் ஒரு வெட்னஸ்டேயில் நான் போய் பார்த்தேன். வாங்க, நீங்களும் போய் பார்க்கலாம். வாங்க, என்ஜாய் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஜஸ்ட் 60 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. கார் பார்க்கிங் 50 ரூபா கேட்குறாங்க. போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளிர் காற்று, நல்ல மழை காலனால லைட்டாக தூறல் போட்டுகிட்டே இருந்தது. கிளைமேட் அப்படியே அருமையான கிளைமேட்டு. ஊட்டியே கோயம்புத்தூர் ரோட்டில் தான் பார்த்தேன். அந்தளவுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருந்தது. அதனால் டிராஃபிக்கும் அந்தளவுக்கு பெருசாக சொல்ல முடியாது, லைட்டாக தான் இருந்தது. ஏன்னா ஈஷாக்கு போகிறவங்க கூட்டம் தான் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. இப்போ இப்படியே போய் ரைட்டில் கட் பண்ணால் ஈஷாக்கு போயிடும். ஈஷாக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். நம்ம போய் அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. அப்படி இதை வந்து காரூணியா போகிற வழியில் பார்த்திங்கன்னா காரூணியா கல்லூரி நிலையம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கல்லூரி வளாகம்ன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக போகணும். காலேஜ் பசங்க மாணவ மாணவிகள்லாம் இங்கே ரோட்டில் வந்துட்டுருப்பாங்க. மேக்ஸிமம் இவங்க ஹாஸ்டல் லைஃப்னால எல்லாருமே இங்கே தான் தங்கி படிப்பாங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கல்விக்கு நல்ல ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம். நல்ல ஒரு கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டில் படிக்கிற பசங்க ஃப்யூச்சரில் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை கிடைக்கும். ஏன்னா கோயம்புத்தூரில் படித்தவங்க யாரும் சோட போனதில்லை. அந்தளவுக்கு நல்ல அருமையான கல்லூரிகள் நிறைந்த ஒரு மாவட்டம் தான் கோவை மாவட்டம். அதில் பார்த்திங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டேயில் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இடம் கோயம்புத்தூரில் இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு இடம் தான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். நிறைய பஸ் வசதியும் வந்து கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து பஸ்ஸும் இருக்குது. டைரக்ட் பஸ்ஸு வந்து சிறுவாணி அருவிக்கு போய் பார்க்கலாம். அப்படியே போய் பார்த்தாலும் கம்மியான காசு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாடகை ஆட்டோ, வாடகை கார்ஸு அதெல்லாம் கூட வருது. அப்படியும் போய் பார்க்கலாம். நம்ம ஃபேமிலியோடு போய் பார்க்குறதா இருந்தாலும் உங்கள் சொந்த வாகனத்தில் போய் பார்க்கலாம். முக்கியமாக சிறுவாணி அணைக்கு வந்து மண்டே ஹாலிடேனால மண்டே போகாதீங்க. மற்ற நாளில் போய் நல்ல ஜாலியாக போய் பார்க்கலாம். இப்படியே போயிட்டே இருந்தோம்னா நம்ம இப்போ காரூணியா கல்வி நிலையத்திலேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த சிறுவாணி அருவி வந்துடும். இந்த சிறுவாணி அருவி போகிற வழியே பாருங்கள். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நான் எத்தனையோ இடத்த போய் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்படி ஒரு சிறப்பான ஒரு அருமையான அப்படியே வந்து தலையில் கிரீடம் வச்ச மாதிரி மரம் லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடு மரம், அதுக்கு நடுவில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுன்றது ஒரு தனிமையான சுகம்தான். அப்படியே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் அந்தளவுக்கு கிடையாது அங்கே சிறுவாணி அருவியில். அதனால் நீங்கள் எதாவது சாப்பாடை வாங்கிட்டு போகிறதா தான் வாங்கிட்டு போயிடுங்க. எந்த ஒரு சாப்பாடும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியே வச்சு சாப்பிட்லாம். இந்த பாருங்கள், இது காந்திபுரத்துலேருந்து டைரெக்டாக வந்து அரசு பேருந்தே வருது. இங்கே இந்த பேருந்தில் வந்தாலும் நமக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே வந்து பார்க்கலாம். அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த சிறுவாணி அருவிக்கு என்ட்ரன்ஸு போகிற வழி தான். இது மாதிரி கல்லூரி மாணவ மாணவிகள்லாம் நிறைய பேர் லீவ் போட்டு வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. ப்ளஸ் கல்லூரி விடுமுறை நாட்கள்லேயும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அருமையான இடமா தான் இருக்குது இந்த கோவை குற்றாலம் எனப்படும் சிறுவாணி அணை. நல்லா சூப்பராக இருக்குது. சிறுவாணி டேம்ன்றது இங்கிருந்து மறுபடியும் ஒரு 4 கிலோமீட்டர் போனோம். அது வந்து கேரளா மாநிலத்தில் இருக்கிறதுனால இப்போ அலோவ் பண்ணுறது கிடையாது. ஒரு காலத்தில் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அப்போல்லாம் நல்லா சிறப்பாக இருந்தது. இப்போ வந்து இந்த சிறுவாணி அருவிக்கு நீங்கள் குளிக்க போகலாம். இந்த வெளியே நிற்க வச்சு நிறைய பேர் இங்கேயே வந்து காரை கழுவிக்கிட்டு அப்புறம் துணி துவைக்கிறவங்கலாம் இந்த லோக்கல் கிராமத்து மக்கள்லாம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயே துணியெல்லாம் துவைக்கிறாங்க. இந்த வெளியே வந்த அருவியினுடைய வெளிப்புறம் வருது இந்த தண்ணி. இதுவும் சூப்பராக இருக்குது. அதுவும் உலகத்திலேயே ஒரு சிறந்த குடிநீர் இருந்ததுன்னா 2வது குடிநீர் பார்த்திங்கன்னா நம்ம சிறுவாணி உடைய குடிநீர் தான். உண்மையாக பிஸ்லரி வாட்டரை வந்து அப்படியே அணையில் ஊற்றி விட்டா மாதிரி இருக்குங்க. 1 லிட்டர் தண்ணி நம்ம 20 ரூபா வாங்கி குடிக்கிறோம். இந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்னுடைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்குறாங்க. பெரியவங்களுக்கு 60 ரூபா, சின்னவங்களுக்கு 25 ரூபா, கார் பார்க்கிங்க்கு 50 ரூபா, கேமரா சார்ஜஸ்னு அப்படின்னு இருக்குது. இது மாதிரி இந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம கார் பார்க்கிங் வந்து டிக்கெட் எடுக்கிறதுலேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே போய் கார் பார்க்
பார்க் பண்ணலாம். இந்த கார் பார்க் பண்ணுறதுல என்ன ஒரு விசேஷம் பார்த்திங்கன்னா, எவ்வளோ கார் வந்தாலும் பார்க் பண்ணலாம், பஸ்ஸு வேனே கூட பார்க் பண்ணலாம். இங்கே கோயம்புத்தூர் மக்களே திரும்பி வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா நம்ம கோவை குற்றாலமாக தான் இருக்குது. அதனால் வாங்க நம்ம வண்டியை போய் பார்க் பண்ண போகலாம். இங்கே வந்து ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்குது. எதிர்க்க வண்டி வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி போக வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது. வாங்க அப்படியே கார் பார்க் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கலாம். இந்த கார் பார்க் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டில் 2 இடத்துலையும் பார்க் பண்ணலாம். 2 வீலர்ஸும் அதே மாதிரி நல்லா பண்ணலாம். அதேமாதிரி கார் பார்க் பண்ணும்போது ஜாக்கிரதையாக கண்ணாடிலாம் ஏற்றி பார்க் பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே குரங்கு தொல்லை ரொம்ப அதிகங்க. வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை காலத்தில் குரங்குங்க காணோம் அவ்வளோவா. ஆனால் வந்து ஃப்ரீயாக இருந்தது. நான் வந்து ஒர்க்கிங் டேஸில் போய் பார்த்ததுனால நல்லா ஃப்ரீயாக இருந்தது. பாருங்கள், கொஞ்சம் நஞ்ச கார் தான் இருக்குது. அதுவும் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால இன்னும் கொஞ்சம் காலியாகவே இருந்தது. காலையில் 10 மணிலேருந்து மதியம் 3 மணி வரையும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளேயே பார்க்கணும். ஏன்னா 3 மணிக்கு என்ட்ரன்ஸ் ஆகிறவங்க எப்படியும் 2 ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு 5 மணிக்கு வெளியே வரலாம். அதுக்கப்புறம் யாருமே விட்றதில்ல. 3 மணிக்கு அப்புறமா யாருமே உள்ளே விட்றதில்ல. இங்கே டாய்லெட் பாத்ரூமும் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை தான். அதனால் நம்ம அங்கேயே டாய்லெட் பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துடும். ஆனால் சிறப்பாக சிற்றுண்டி இருக்குதுங்க. இங்கே 2 பஜ்ஜி வந்து 10 ரூபா, 2 போண்டா 10 ரூபா, சில்லி வந்து 40 ரூபா, ப்ளஸ் டீ 10 ரூபா, சுக்கு காப்பி 10 ரூபான்னு, அப்புறம் மோர், கூழ் அது மாதிரி எல்லாமே விற்கிறாங்க. அப்புறம் தண்ணி பாட்டில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் இதுவரையும் தான் அலௌடு. அதனால் நீங்கள் தண்ணி குடிக்கிறதா இருந்தால் இங்கே குடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் அவங்களே தண்ணி தராங்க, அவங்களே மினரல் வாட்டர் தராங்க. அதை வச்சு நம்ம குடிச்சிக்கலாம். இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னுடைய வண்டியில் தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இது சுமார் இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஏன்னா இது நம்மளுடைய சுய வண்டியை, அதாவது தனி மனிதர்களுடைய வண்டி இங்கே அலோவ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே கவர்மெண்ட் வண்டியில் மட்டும்தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இது ஒரு வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் உட்காந்து போகலாம். நல்லா இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மரத்தில் தங்குறது, அப்புறம் கேரளா பார்டரில் தங்குறதுக்கான டீட்டெயில்ஸான போர்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. நம்ம உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்மளுடைய பையெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் ஐட்டம், அப்புறம் விலங்கினங்களுக்கு இது இப்போ பிஸ்கெட்னுடைய கவர்ஸு, அப்புறம் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ்னுடைய கவர்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலு இதெல்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே இங்கே வச்சுருந்தோம். அதெல்லாம் அலோவ் பண்ணாமல் சிற்றுண்டி சாப்பிட்ற ஐட்டம்லாம் இருந்தால் கூட இங்கேயே சாப்பிட்டுட்டு போகணும். இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். குடிக்க தண்ணி வந்து சில்வர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம், ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போகலாம், சுடு தண்ணியில் எடுத்துகிட்டு போகலாம், காஃபி எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி பிளாஸ்டிக் ஐட்டம் சுத்தமாக அலோவ் பண்ணுறது கிடையாது. வாங்க மக்களை போய் அப்படியே இந்த வண்டியில் ஏறி உட்காந்துக்கலாம். நம்ம உட்காந்துட்டு அப்படியே கிளம்பி போகலாம். வாங்க. இங்கேருந்து 3-3.5 கிலோமீட்டர் போனோம்னா போய் அந்த இறக்கி விட்டுருவாங்க. நான் போகிற வழியில் எடுக்கல, வரும்போது வீடியோ எடுத்தேன். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நின்றுட்டு தான் போனேன். வரும்போது எந்த வழியாக வந்தோம்ட்டு காட்டுவாங்க. இந்த போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா தேக்கு மரம் அப்படியே சூப்பராக வளர்ந்து கிடந்தது. அவ்வளோ பெரிய தேக்கு மரம். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க போல். அதுக்கு முன்னால் இருக்கிற மரங்கள்லாம் கூட இருக்குது பெருசு பஸ்ஸாக. அப்படியே வாங்க போய் பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு சூப்பரான இடம் பார்த்தோம்னா இதுதான். அதுவும் இது மாதிரியான ஒரு கிளைமேட் என்னும்போது சொர்க்கத்தை நேரில் பார்த்த மாதிரி இருந்தது. அதுவும் 50 ரூபா காசில் இவ்வளோ ஒரு அருமையான இடத்துக்கு நம்ம போய் பார்க்குறோம்னா பாருங்கள், உண்மையிலேயே மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு வாட்டி கட்டாயம் குடும்பத்தோடு நீங்கள் கோவை குற்றாலன்ற சிறுவாணியுடைய அருவிக்கு போய் பாருங்கள். ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் ஒரு 70-80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் நடக்கலாம். கொஞ்சம் கைத்தடி ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க. அது இல்லாமல் மறக்காமல் ஒரு குடை எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் மழை காலத்தில் திடீர்னு மழை வந்துடுது, பயங்கரமாக மழை அடிக்குது. குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்துட்டு குடை இல்லாமல் வந்தாங்க சில பேர். அப்போ நான் பயன்படுத்தின குடையை கொடுத்தேன். அப்போது அதை எடுத்துக்கிட்டு அவங்க வந்தாங்க. நான் அப்படியே மழையில் நனைஞ்சிக்கிட்டு லைட்டாக அப்படியே கேமரா எடுத்துக்கிட்டே வந்துட்டே இருந்தேன். 2 சைடு நல்ல ஒரு க்ரீனிஷுங்க, அருமையான க்ரீனிஷு. இது மாதிரி வந்து இங்கே வந்து தொங்கும் பாலத்தில் நடந்து போய் அந்த சைடு இறங்கலாம். இது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு வச்சுருப்பாங்க முன்னெல்லாம். இப்போ பராமரிப்பு இல்லாமல் அப்படியே போட்டு வச்சுருக்குறாங்க. இது பராமரித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று கரடு முரடாக தான் இருக்குது. ஆனால் ஷூ போட்டுட்டு வாங்க கட்டாயம். ஷூ போட்டுட்டோ இல்லை வந்து செருப்பு போட்டுட்டோ வாங்க. நல்லா நடக்க முடியும். வெறுங்காலில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் சுகர் பேஷண்ட்டில் வெறுங்காலில் கட்டாயம் நடக்கவே கூடாதுங்க. அதனால் பார்த்து கட்டாயம் ஷூவோ இல்லை செருப்போ போட்டுட்டு வாங்க. அப்புறம் குரங்குங்களும் 2 சைடு அங்கங்கே உட்காந்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் சாப்பிட்ற பொருளோ இல்லை வேல்யூபிள் திங்ஸாக இருந்தால் கையில் ஒரு குச்சி மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். குழந்தைங்கள பத்திரமா கையில் கூட்டிகிட்டு வாங்க. அப்புறம் செல்ஃபி எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு இந்த பாறையினுடைய ஓரமாலாம் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா மிகவும் ரொம்ப பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. பயங்கரமான பள்ளத்தாக்கு,
அருவியினுடைய இது லென்த்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு 200 அடி 300 அடி தூரம் இருக்கும் போல், அவ்வளோ தூரம் இருக்குது. போகிற வழியிலேயே நமக்கு கிட்டத்தட்ட போகும்போதே அப்படி அருவியினுடைய சத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே போகிற வழியில் ஒரு டவர்னு ஒன்று இருக்குங்க. அந்த டவரில் கட்டாயம் ஏறி பாருங்கள். முடிஞ்சால் ஏறி பார்த்திங்கன்னா இந்த கோவை குற்றாலத்தினுடைய முழு அழகையும் நம்ம ரசிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இதுதான் அந்த டவரு. இந்த டவர் மேலே பத்திரமா ஏறி போங்க. அந்த காலத்தில் வந்து இதை சரியாக பராமரிக்காமல் விட்டுட்ருக்குறாங்க. அதனால் கொஞ்சம் பத்திரமா ஏறி மேலே போங்க. ஏன்னா சில நேரத்தில் மழை காலத்தில் வழுக்கும். இது மேலே ஏறி பார்த்தோம்னா இது மாதிரி சிறுவானினுடைய முழு அருவியினுடைய அழகையை நம்ம ரசிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க உண்மையிலே. அப்பா, அதாவது தமிழ்நாட்டில் வந்து குற்றாலன்னு வாங்க, அந்த குற்றாலத்தில் கூட இது மாதிரியெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. இந்த கோவை குற்றாலத்தில் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணலாம். குடும்பத்தோடு நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சின்னா வாழ்க்கையில் பசுமரத்தாணியில் அடித்த மாதிரி நல்லா இந்த நினைவுகள் அப்படியே இருக்கும். ஒரு மனுஷனுடைய இன்பமே அவனுடைய இது மாதிரி சுற்றுலா சென்று அதனுடைய நினைவுகள் அசை போடும்போது தாங்க ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கணும் வாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி நல்ல இடத்துக்கும் போய் பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நல்லா டெவலப் ஆகும். அதனால் அடிக்கடி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு சுற்றுலா போனோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கெல்லாம் போகிறதுனால நமக்கு பெருசாக பாதிப்பு எதுவும் கிடையாது. ப்ளஸ் செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 60 ரூபா மட்டும்னால நல்லா ஜாலியாக 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா இது மாதிரி கோவை குற்றாலத்திலும் ஈஷாவையும் போய் பார்த்துட்டு வரலாம். அப்படியே போய் நம்ம டவரை பார்த்துட்டு கீழே இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷம் மரம் இருக்கும் போலங்க. அவ்வளோ அண்ணாந்து பார்த்தேன். அவ்வளோ அழகான மரங்க, பெரிய பெரிய மரங்கள். போகிற வழியில் வந்து இந்த மேய்ச்சல் ஆடு மாடுங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பாசத்தோடு தொடாதீங்க. அது திடீர்னு வந்து அது கோவம் வந்து எட்டி உதைச்சிரும். அதனால் அது பாட்டுக்கு அது மேய்ஞ்சின்னு இருக்கட்டும். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் குளிக்க போங்க. குளிக்க போகும்போது ஷார்ட்ஸு டவலு அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. கொஞ்சம் வேல்யூபிள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, வீட்லேயே வச்சுட்டு வந்துடுங்க. அதனால் ஏன்னா திடீர்னு வந்து குரங்கு அந்த பையோடு தூக்கின்னு போயிடும். அப்புறமா அந்த பாஸ்போர்ட்டு அது மாதிரி ஐட்டம்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அதெல்லாம் திருப்பி வாங்கவே முடியாது. அதனால் நம்ம பார்த்து அதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு குளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இங்கே எடுத்துகிட்டு போகலாம். கட்டாயம். ஏன்னா உலகத்திலே மிக சுவையான குடிநீர் பார்த்திங்கன்னா சிறுவாணி வாட்டர் தாங்க. அதனால் மனசு ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை, உடம்பு வலியாக இருந்தால் கூட இந்த குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கு இந்த கோவை குற்றாலத்தில் குளித்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா அந்த வெள்ளியை உருக்கி ஊற்றின அப்படியே அருவியில் ஊற்றின மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே சும்மா இந்த மரத்தெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. அவ்வளோ சூப்பரான மரம். இப்போயே சவுண்டு கேட்குதுங்களா பாருங்கள், அது தண்ணியினுடைய சவுண்டு கேட்குதா? ஆமாம், 2 சைடும் அது ஃபோட்டோகிராஃபிக்கு அருமையான இடம். புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அப்புறம் குழந்தைக்கு பர்த்டே என்ஜாய் பண்ணுறவங்க எல்லாம் ஃபோட்டோகிராஃபிக்கு எடுக்கணும், இல்லை ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ் எடுக்கணும்னா இங்கே வந்தோம்னா நல்லா எடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கான அவ்வளோ அருமையான இடம் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இன்னும் கிட்ட இப்போ நெருங்கிட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். இதை நடந்தால் தான் அருவிக்கு போக முடியும். அதாவது இந்த மாதிரி சுற்றுலா வர்றதுன்னா ஒரு கஷ்டப்பட்டு வந்தால் தான் ஒரு இன்பத்தை அனுபவிக்க முடியுன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இதெல்லாம். கொஞ்சம் மேடும் பள்ளமாக தான் இருக்குது இந்த ரோடெல்லாம். இப்படி மேலே ஏறி கீழே இறங்கி வந்து அதை பாருங்கள், தெரியுது பாருங்கள். அப்படியே ஒரு சில்வரை உருக்கி மலை மேலேருந்து ஊற்றினா எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு கண்கொள்ளா காட்சிங்க இது. இதெல்லாம் வந்து சொன்னால் புரியாது, சுவைச்சாதான் தெரியும்னா மாதிரி இதெல்லாம் வர்ணிக்கவே முடியாது. தமிழில் கூட அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கிடையாது. அவ்வளோ ஒரு அழகான அழகு இந்த மலையினுடைய அழகு, அவ்வளோ அழகுங்க. எங்கே பார்த்தாலும் பசுமை, பச்சை நிறத்தினுடைய கலர்கள், வெவ்வேறான பச்சை நிறங்களில் பார்க்கும்போதே அப்படியே எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. 60 வயசு இருக்கவங்க கூட 16 வயசுக்கான ஒரு எண்ணங்கள் வந்துடும். அந்தளவுக்கு வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பசுமைகள்லாம். அப்புறம் இந்த அருவிகளை வந்து எப்படி நம்ம குளிக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருக்குறாங்க. ஆனால் உண்மையிலே ரொம்ப கேர்ஃபுல்லாக குளிக்கணுங்க. இந்த பசங்களாம் ரொம்ப விளையாட்டுத்தனமாக மேலே இருந்து வழுக்கி குளிக்கிறது, மேலேருந்து சறுக்கிறது அப்படிலாம் பண்ணுறாங்க. இப்போல்லாம் செக்யூரிட்டி கார்டுங்க வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. அதனால் அவங்களாம் மிரட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. சில நேரங்களில் ரொம்ப பேரை அடக்க முடியாது இல்லையா. அதனால் பார்க்கும்போது இந்த பாறைகளில் மெயினாக பார்த்திங்கன்னா ஷூ போட்டோ செருப்பு போட்டோ பாறைகளில் நடக்கக்கூடாதுங்க. ஏன்னா வந்து பாசி படிஞ்சிருக்கு பாறைகள்லாம். திடீர்னு வழுக்கி விட்டுருச்சுன்னா மண்டை உடஞ்சிரும். அதனால் பத்திரமா பாறை மேலே நடக்கும்போது ஷூவை கையில் எடுத்துக்கோங்க, செருப்பை கையில் எடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு துணி மாற்றுறதுக்கான இடம்லாம் தனித்தனியாக இருக்குது.
அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம இருந்தாலும் இப்போ ப்ரிப்பேர்டாக போயிட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனையே கிடையாது. பெண்களோடு போகும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அப்புறம் இந்த தொங்கும் பாலம் பிரிட்ஜு ஒன்று இருக்குது. அந்த அருவியினுடைய சத்தம் கேட்குது பார்த்திங்களா, சூப்பராக இருக்குதா சத்தம். அப்படியே ஒரு கண்ணை மூடிக்கின்னு ஒரு 5 நிமிஷம் கேட்டு பாருங்களேன், இந்த சவுண்டை எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே இந்த பிரிட்ஜை கடந்து வந்தோம்னா இந்த லெஃப்ட்டு ரைட்டில் தண்ணி போயிட்டுருக்கோம். இது மாதிரி இது ஏப்ரல் மே மாதங்களில் சுத்தமாக வறட்சி ஆகிடும். இப்போ ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நம்ம பிப்ரவரி மார்ச் வரைக்கும் தண்ணி போயிட்டுருக்குறோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் ஃபுல் தண்ணி போவோம். இப்போலாம் மழை அதிகமாக இருக்கிறதுனால திடீர்னு அலோவ் பண்ண மாட்டாங்க, அப்படியே நிப்பாட்டிடுவாங்க தண்ணி நிறைய வந்துடுச்சுன்னா. இது குடிநீருங்க, இது கொட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இதை நம்ம அப்படியே கையிலேயே பிடிச்சி குடிக்கலாம், அவ்வளோ சுவையாக இருக்குது. ப்ளஸ் நமக்கு தேவையான குடிநீரும் அங்கேயே வச்சுருக்குறாங்க, அதை எடுத்தோம் நம்ம குடிக்கலாம். அப்புறம் உங்கள் உடைமைகள்லாம் பாதுகாக்கணும்னா இங்கே பாதுகாப்பு அறைன்னு இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்குது. அங்கேயும் கொடுத்துட்டு போனோம்னா வரும்போது வாங்கிக்கலாம். அங்கே பாதுகாப்பு அலுவலர்கள் இருக்கிறாங்க. இது மாதிரி படிக்கட்டு ஒரு 100 படிக்கட்டு இருக்குங்க. மேலே ஏறி கீழே இறங்குறதுக்கெலாம் இது பத்திரமா ஏறி போங்க. கொஞ்சம் கால் வலி முட்டி வலி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இந்த ஒரு 40-50 படிக்கட்டு ஏறிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் போய் அப்படி இறங்கிக்கலாம். அவ்வளோ சூப்பராக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது அழகு பார்த்திங்கன்னா அப்பா, உண்மையிலே இயற்கையினுடைய அழகே அழகு தாங்க. 1000 கோடி ரூபாய் கொடுத்தா கூட இப்படி ஒரு அழகை வர வைக்கவே முடியாது. நம்மளாம் தீம் பார்க்கில் போயிட்டு 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா சிறுநீர் கழித்த தண்ணியிலேயே நம்ம திருப்பி குளிக்கிறோம் பாருங்கள். ஒரு ஹைஜீனிக் இல்லாத ஒரு மெத்தடுக்கெலாம் போகிறோம். ஆனால் இங்கே ஒரு 60 ரூபாய் என்ட்ரன்ஸில் இவ்வளோ ஒரு சூப்பராக இவங்க தாங்க செக்யூரிட்டிங்க. இவங்களாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பாதுகாத்துகிட்டே இருப்பாங்க, விசில் அடிப்பாங்க. யாராவது இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலோ இல்லை ஒருத்தர் சண்டை போட்டுக்கினாங்களோ அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இவங்க நம்மளை பாதுகாப்பாங்க, ப்ளஸ் விசில் வச்சு மிரட்டுவாங்க. இது அப்படியே கீழே இறங்கி பார்த்திங்கன்னா இது தாங்க சிறுவாணியினுடைய முழு அருவியினுடைய தோற்றம். அப்பா, இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் கண்ணுக்கு, அதாவது ஐம்புலங்களுக்கும் தேவையான ஒரு அருமையான இடம்னா நம்ம சிறுவாணி அருவி தாங்க. கண்ணுக்கு குளிர்ச்சி, காதுக்கு ஒரு இனிமையான இடம், வாய்க்கு பேசக்கூடிய ஒரு அருமையான இடம், இப்போ நம்ம தோலுக்கு அருமையான குளிக்கிறதுக்கு தண்ணி, இது மாதிரி சென்சிட்டிவ்னுடைய ஐம்புலங்களையும் உணரக்கூடிய ஒரு இடம்னா இந்த சிறுவாணி அருவிக்கு தான். இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான உடை மாற்றக்கூடிய அறை இங்கே இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடில் ஆண்களுக்கு உடை மாற்ற அறை இருக்குது. ப்ளஸ் குழந்தைங்களாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த பால் ஊட்டும் தாய்மார்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள இந்த மேலே பாதுகாப்பாக உட்கார்ந்து அப்போ குழந்தைய பராமரிச்சுக்கலாம். ஆனாலும் இந்த ஏரியாவில் தாங்க குரங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மழை சீசனில் குரங்குகள் வராது, இப்போ எங்கேயாவது ஒளிஞ்சுன்னு இருக்கும். வெயில் காலத்தில் அதிகமாக இருக்கும். ஒருத்தர் பாதுகாப்பாக இந்த பாறைகள் மேலாம் ஏறணும். இந்த பாறைகள்லாம் இருக்குது பாருங்கள், அப்படியே வழுக்கும். இது அவ்வளோ சூப்பராக வழுக்கி விட்டுரும். அதனால் பத்திரமா ஏறி பத்திரமா வரணும். குழந்தைங்கள பத்திரமா கையில் பிடிச்சிக்கணுங்க. வேணால் சேஃப், அதாவது மகிழ்ச்சி இருக்கிற இடத்துலையும் இன்பம் இருக்கிற இடத்துல துன்பமும் இருக்கும். அதனால் நம்ம தான் அதை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இது சப்போஸ் ரொம்ப வயசானவங்க இது மாதிரி மேலே ஏறி குளிக்க முடியலன்னா கீழேயே அந்த அருவி கொட்டுற இடம் இருக்குது. இங்கே குளிக்கிறதுக்கும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரியான குளிக்கலாம். மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா அங்கே ஆண்கள்லாம் குளிக்கிறாங்க, கீழ்ப்பகுதியில் பெண்கள்லாம் குளிச்சிட்ருக்குறாங்க. தனித்தனியாக தான் பாதுகாப்பாவோடு தான் இருக்குது. சில பேர் இந்த காலேஜ் பசங்க, நம்ம சிறு பசங்களாம் அமக்கலம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும். அப்படியே சப்போஸ் மேலே போய் அந்த அருவியில் குளிக்க முடியலனாலும் இந்த திறந்த பரப்பில் இருக்கிற தண்ணியிலையும் குளிக்கலாம். இந்த தண்ணி தான் கோவை மாவட்டத்துக்கு சிறுவாணி வாட்டர் தான் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனால் அருவியில் குளிக்கும்போது ஷாம்பு சோப்பு போட்டு குளிக்க அலோவ் கிடையாதுங்க. அதனால் நீங்கள் ஷாம்பு சோப்பு போட்டு துணி துவைக்கிறதெல்லாம் இங்கே பண்ண முடியாது. ஏன்னா பாதுகாப்பு அலுவலர்கள் நம்மளை சத்தம் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற சிறுவாணியில் குளிக்கிற மாதிரி நீங்கள் கோவை அதாவது குற்றாலத்தில் கூட இந்த அளவுக்கு ஜாலியாக இந்த அளவுக்கு தண்ணியை என்ஜாய் பண்ணி குளிக்க முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உடம்பு வலி இருந்தவங்கலாம் இந்த அருவியில் போய் குளித்தோம்னா உடம்பு வலியெலாம் நிவர்த்தி ஆகி மன கஷ்டங்கள்லாம் நீங்கி நல்ல அருமையான ஒரு உணர்ச்சி கிடச்சிதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்ம தின்பண்டங்கள்லாம் நம்ம அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்ததுனால இங்கே ஜாலியாக ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு போகலாம்.
ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க, செல்ஃபி எடுக்கிறவங்க எல்லாம் எடுத்துக்கலாம். வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு குளியல்னால் இந்த கோவை குற்றாலம் குளியல் தான். அந்த பாருங்கள், அப்படியே சில்வர் ஃபால்ஸ் மாதிரி வந்து கொட்டுன்னு கொட்டுது பாருங்களேன். நீங்கள் அந்த தண்ணி குடித்து பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ஒரு இளநீ தண்ணியை விட அவ்வளோ சூப்பராக இனிப்பாக இருக்குங்க இது. நம்ம உடம்புல இருக்கிற சரும வியாதிகள்லாம் கூட இந்த தண்ணியில் குளித்தா சரியாக போயிடும் போல இருக்குது. அந்த அளவுக்கான தண்ணியினுடைய பவரு. ஏன்னா மூலிகைகள்லாம் கலந்து இந்த தண்ணி வழியாக வர்றதுனால உடம்புல இருக்கிற எல்லா நோய் நொடிலாம் போய் நல்லா சிறப்பாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆகாதுங்க. அதனால் தைரியமாக நம்ம இந்த தண்ணியில் குளிப்பாட்டலாம். அதனால் நீங்களும் உங்களுடைய உடைமைகள்லாம் ட்ரெஸ் எல்லாம் வந்து யார் மூலிமா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பார்த்துங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன்ட்டு போய் குளிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். மாற்றி நம்ம உடைமைகளை பாதுகாத்துக்கலாம். திருட்டு பயம் அவ்வளோவா இல்லை, இருந்தாலும் நம்ம சேஃபாக இருக்கிறது நல்லது தான். இது பாருங்கள், இன்னும் ஒரு சூப்பரான தண்ணி சவுண்டு. இந்த அழகு மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு இயற்கையினுடைய அழகு. இந்த தண்ணி சவுண்டு கேட்குதுங்களா, அப்பா! குழல் இனிது யாழ் இனிது என்பார் குழந்தையின் மொழி கேட்காதவர்கள் என்னுவாங்க. உண்மையிலே இது குழந்தையினுடைய மொழி மாதிரியே தாங்க இருக்குது. இந்த அறிவினுடைய மொழியும் கேட்குறதுக்கே மனசுக்கும் இதயத்துக்கும் அவ்வளோ இதமாக இருந்தது. உண்மையிலே அனைத்து இசைக்கருவிகளுடைய இசையினுடைய புல்லாங்குழலுடைய இசை மாதிரியே இருந்ததுங்க இந்த தண்ணி. அதுக்கப்புறம் இந்த கொற்றத்து அருவிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்த்தேன். உண்மையிலேயே நல்ல ஒரு கேப்பு, பெரிய கேப் இருக்குது. அது உள்ளே போயிட்டு நம்ம குளிக்கலாம். இருந்தாலும் கேமராலாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. நான் வெளியே இருந்தே கேமரா எடுத்துக்கிட்டேன். கேமரா வந்து எல்லா இடத்துலையும் அளவு கிடையாதுங்க. பெண்கள் குளிக்கிற இடத்துல நம்ம கேமரா எடுக்கக்கூடாது. இது மாதிரி ஆண்கள் குளிக்கிற இடத்துல நம்ம கேமரா எடுத்துக்கலாம். நல்லா சேஃபாக செக்யூராக இருக்கும். அப்புறம் இங்கேருந்து பார்த்தோம்னாலே நல்லா மேலேருந்து தெரியுது பாருங்கள். சில பசங்க அமக்கலம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பப்போ வந்து இந்த பாதுகாவலர் வந்து நம்மளை மிரட்டிகிட்டே இருப்பாங்க. அதில் நல்ல அருமையான ஒரு குளியல் போட்டோம்னு வச்சுங்க, உடம்பெல்லாம் அப்படியே மசாஜ் பண்ணி விட்டா மாதிரி இருக்கும். அப்படியே போட்டு கை காலெல்லாம் அடின்னு அடிக்கும். அந்த தண்ணியினுடைய அழுத்தம் அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். அதான் சொல்கிறேனே, குற்றாலத்தில் கூட நீங்கள் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியாது. அங்கே கூட 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் குளிக்க அலோவ் பண்ணுவாங்க. உடனே பாதுகாவலர்கள் வந்து அடித்து தெரிஞ்சிடுவாங்க போங்கன்ட்டு. ஆனால் வந்து கோவை குற்றாலத்தில் நீங்கள் 1 மணி நேரம் குளித்தா கூட உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஸ்விம்மிங் பண்ணோம்னா கீழே வந்தோம்னா ஓரளவுக்கு ஆழமாக தான் இருக்கும் இந்த பகுதி வந்து. இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு. இங்கே வந்து பெண்கள், சிறுவர்கள் இவங்களாம் இங்கே ஆடி பாடி கொண்டாடி குளிக்கலாம். அந்த பாருங்கள் தண்ணி பாருங்கள், என்ன ஒரு சுத்தமான ஒரு பியூர் வாட்ரு. இதில் பசங்க என்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணுது பாருங்கள். உண்மையிலே பார்க்குறதுக்கே அவ்வளோ இனிமையாக இருந்தது. நம்ம இதை வந்து வாழ்க்கையில் உண்மையிலே நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி குடும்பத்தோடு வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சென்னையில் இருக்கிறவங்க இல்லை மற்ற சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க ஒரு சாட்டர்டே சண்டேயில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இல்லைனா மண்டே லீவுனால மண்டே வராதிங்க, டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே ஒரு நாள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பசுமையினுடைய அழகே அழகு தான். இதுதான் கோவை குற்றாலத்தினுடைய முழு பார்வைங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இது கீழிருந்து மேலே பார்த்தாலே அவ்வளோ அருமையான ஒரு அருவியினுடைய அழகு ரசிக்கிறதுக்கே அப்பா உண்மையிலே 1000 கண்கள் வேணும்னுவாங்க. உண்மையிலே இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. தண்ணியினுடைய ப்யூரிட்டி பாருங்களேன், அப்படியே சூப்பராக அப்படியே பிஸ்லரி வாட்டர் தண்ணி போகிற மாதிரியே இருக்குது. அப்புறம் வந்து சில பசங்களை ஆபத்து உணராமல் இந்த மாதிரி கற்களுக்கு இதெல்லாம் தாண்டி அந்த கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கயிறை கட்டி தாண்டிலாம் போய் அமக்கலம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க, கல்லூரி மாணவர்கள்லாம். ஆனாலும் மிரட்டிட்டு தான் இருப்பாங்க. எவ்வளோ நாள் தான் மிரட்ட முடியும். அதனால் நம்ம ஆபத்தை உணர்ந்து இந்த கயிறு கட்டி இருக்கிறது தாண்டிலாம் போகாதீங்க. ஏன்னா திடீர்னு வந்து அதே மாதிரி என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா அன்பு மக்களே எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த நல்ல வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நல்லா 1 மணி நேரம் குளிச்சுட்டு அப்படியே வந்து திருப்பி இந்த படிக்கட்டு ஏறி அப்படியே மேலே போயிட்டோம்னா நம்ம போகிறதுக்கு ரெடி ஆகிடலாம். உண்மையிலே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போதும். கொஞ்சம் ஏறத்துக்கு கஷ்டமாக இருக்கும். இது தாண்டிட்டோம்னா அப்புறமா அந்த சுகமாக ஃப்ளாட் ரோடு வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். உண்மையிலே ஜாலியாக என்ஜாயபிள் பண்ணியாச்சு, நல்லா குளிச்சாச்சு. வாங்க போகலாம். அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம் வாங்க.
அப்புறம் நம்ம கொடுத்த உடைமைகள்லாம் நம்ம கொடுத்துருந்தோம்னா அதெல்லாம் மறக்காமல் வாங்கிக்கணும். இங்கே மேலே இருக்கிற இடத்துல மறுபடியும் இந்த பிரிட்ஜிலேருந்து ரைட் சைடில் பார்த்தோம்னா அருவி கொட்டுறதை நல்லா பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக நிதானமாக பாருங்கள். பார்த்துட்டு வாங்க. அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள். இதுதான் வந்து சிறுவாணியுடைய அருவியினுடைய வியூவு. சூப்பராக இருக்கும் இந்த வியூஸ் பார்க்குறதுக்கு. தண்ணி சவுண்டு பாருங்கள், என்ன ஒரு அட்டகாசமான சவுண்டு. உண்மையிலே இதுக்கெல்லாம் வந்து பார்க்கணும்னா நமக்கு ஒரு பெரிய குடுப்பனை வேணுங்க. அது மாதிரி ஒரு குடுப்பனை இருந்தால் தான் இந்த மாதிரி அருவிலாம் பார்க்க முடியும். நல்ல அட்டகாசமான என்ஜாயபிள். அதுவும் லைட்டாக தூறல் போட்டுகிட்டே இருந்தது. அதுவும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்தோம். இந்த பைக்லாம் பார்த்து யாருதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுடைய பைக் இது. வெளியாட்களுடைய பைக்கோ காரோ இங்கே அளவு கிடையாது. அதனால் திருப்பி பார்த்துட்டு நம்ம அப்படியே மெதுவாக போயிட்டுருக்குறோம். ஏன்னா இங்கேருந்து மறுபடியும் ஒரு கிலோமீட்டர் நடந்து போனால் தான் அந்த ஃபாரஸ்ட்டினுடைய வேன் அங்கே நிற்கும். அதில் ஏறி மறுபடியும் ஒரு 3 கிலோமீட்டர் கடந்து போனால் நம்ம வண்டி எங்கே பார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் போகிறவங்க காலையிலே 10 மணிக்கெலாம் ஷார்ப்பாக போயிடுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு மதியம் லஞ்ச் டைம்லலாம் ரிட்டர்ன் வர முடியும். பசியோடு குளிக்கும்போது பசி தெரியாது. முடிஞ்ச உடனே பசி பயங்கரமாக உயிரை போகும். அதனால் சீக்கிரமாக போயிட்டு குளிச்சுட்டு ஒரு மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கெலாம் வெளியே வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு சாப்பாடு வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நீங்கள் வண்டியில் எடுத்துகிட்டு வந்தாலும் சாப்பாடு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு போகலாம். அதனால் அப்படியே நடந்து போயிட்டுருக்கலாம். 2 சைடும் பசுமையினுடைய அழகை ரசிச்சுட்டே போகலாம். வரும்போது நம்ம இந்த டவரில் ஏறி பார்க்காதவங்கலாம் திருப்பி போகும்போது வேணால் இந்த டவர் மேலே ஏறி பாருங்கள். இந்த டவர்னுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாடி 4 மாடி ஹைட் இருக்கும். இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அது மேலே கூரை இருந்தது. கூரைலாம் கூட 2-3 பிஞ்சு போயிட்டுருக்குங்க. அதனால் ஈஸியாக ஏற முடியும். பெரியவங்களாக இருந்தாலும் சிறுவங்களாக இருந்தாலும் ஏறி போய் பார்க்கலாம். அதனால் நீங்களும் போய் டைம் கிடைச்சா கட்டாயம் மேலே ஏறி பார்த்துட்டு போங்க. அப்புறம் இந்த செல்ஃபி எடுக்கிறதுக்கான கற்கள்லாம் நிறைய இருக்கும். இது இயற்கையாகவே இருந்தது. இப்போ தான் செல்ஃபிலாம் எடுத்துகிட்ருக்குறாங்க. செல்ஃபி எடுக்கிறன்ட்டு இப்போ இந்த பாதாளத்துக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க. ஏன்னா திடீர்னு வழுக்கி விட்ரும். அதனால் சேஃபாக செக்யூராக வெளியே இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் இங்கே வந்து நிறைய இடத்துல வழுக்கும் இந்த இடமெல்லாம். அதனால் பார்த்து கால் வச்சு நடந்து வாங்க. மேக்ஸிமம் நம்ம ஷூ போட்டுட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும். இந்த இடத்துல வர வழியில் மேக்ஸிமம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஷூ போட்டுட்டு வாங்க. இந்த கிரிப்பான ஷூ போட்டு வந்தால் நடக்க முடியும். செருப்பு கூட சில இடத்துல பிஞ்சு போயிடுதுங்க. இந்த மழை தண்ணியில் பட்டு செருப்புலாம் பிஞ்சு போயிடுது. அதனால் பார்த்து நல்ல புது செருப்பாக போட்டுட்டு வாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம்னா இங்கே பாருங்கள், பாறைங்களெல்லாம் எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்களேன். இதெல்லாம் வந்து ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடிக்கான ஆலமரமாக இருக்கும் போல். அவ்வளோ வேர்க இது. இயற்கையினுடைய அழகை பார்க்கும்போதே கண்களுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. சில நேரங்களில் வந்து இங்கே காட்டு விலங்குகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வரும்போது தனிமையாக வராமல் கூட 4-5 பேரோடு சேர்ந்து வாங்க. இருந்தாலும் திடீர்னு கரடி இருக்கும். அப்புறமா வந்து ஒரு காலத்தில் சிறுத்தையெல்லாம் இருந்து தான், இப்போ சிறுத்தையெல்லாம் இல்லை. இருந்தாலும் நம்ம சேஃபாக வர்றது நல்லது. ஆனால் குரங்குங்க தொல்லை தாங்க முடியலைங்க. அப்புறம் மாடுகிடலாம் அதை இங்கே இதுக்குள்ளேயே ஒரு கிராமங்கள்லாம் இருக்குங்க. அவங்க இங்கே மாடுலாம் வளர்க்குறாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்கிற ஆதிவாசிகள். அவங்க மூலியமாக தான் இந்த ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் நடத்தப்படுதுங்க. இந்த ஸ்நாக்ஸ் கடை, இந்த டீ கடை இதெல்லாம் வந்து அவங்களால தான் நடத்தப்படுது. இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது இதுக்குள்ளே. அதுக்கப்புறம் இந்த கிராமத்தில் ஸ்கூலு, ரேஷன் கடை, கோவில், அது மாதிரி இவங்கெல்லாம் ஆதிவாசிகள் இவங்களால் நடத்தப்படக்கூடிய இடம் இது. அப்புறம் இந்த வேன் தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவோம். இந்த வேனில் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 பேர் உட்காந்துட்டு போகலாம். நல்லா பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. நம்மளுடைய வண்டியெலாம் இந்த வேனில் ஏறி போய் அங்கே இறக்கி விடுவாங்க பாருங்கள். அந்த இடம் தான் உண்மையிலே போகிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு சிறப்பான இடத்த நம்ம பார்க்குறதுன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு தேக்கு மரமும் பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கான மரங்கள் இருக்கும் போல். அவ்வளோ பெரிய பெரிய தேக்கு மரம், வான உயர்ந்த தேக்கு மரங்கள் அப்படியே பெருசு பெருசாக இருந்தது. அப்படியே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு வாட்டி இந்த வண்டி வரும்.
சனி ஞாயிறில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு வரும். மற்ற நேரத்தில் ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு வாட்டி இந்த வண்டியில் ஒரு 20-25 பேர் ஏற்றிக்கிட்டு நம்மளை போவாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு கிராமமே இதுக்குள்ளே இருக்குங்க. அந்த கிராமத்தில் இப்போ படித்தவங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் வெளியே போயிருக்கிறாங்க. ப்ளஸ்ஸு இங்கே வாழ்கிறவங்களும் உண்மையிலேயே இங்கே வசிக்கிறவங்க வந்து சொர்க்கத்தில் வசிக்கிறது தான் சொல்லலாங்க. அந்தளவுக்கு எல்லாவுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது. கரண்ட்டு, டிவி, ரேடியோ எல்லா வசதிகளும் இப்போ வந்துடுச்சு. மெயினாக இன்டர்நெட்டும் வந்துட்டனால உலகம் ஒரு கையிலேயே அடங்கி போயிடுச்சுங்க. அந்தளவுக்கு இப்போது நல்லா வளர்ச்சி ஆகிடுச்சு. அப்புறம் காட்டில் விளையக்கூடிய வாழை மரம், அப்புறம் பழங்கள் இதெல்லாம் வந்து இங்கேயே விற்பனைக்கு வச்சுருக்குறாங்க. காய்கறிகள்லாம் விற்பனைக்கு வச்சுருக்குறாங்க. அப்புறம் தேன்லாம் கூட விற்பனை பண்ணுறாங்க. அதெல்லாம் டைம் கிடைக்கும் போது நம்ம வாங்கிக்கிட்டு போகலாம். இந்த வேனில் போகிற அனுபவமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மெர்சிடிஸ் பென்ஸ்லோ ஆடியிலையோ இதில் போகிற சுகத்தை விட இது அவ்வளோ சூப்பரான ஒரு சுகமாக இருந்ததுங்க. இந்த ஏன்னா கண் குளிர்ச்சியாக லெஃப்ட் ரைட்டில் நம்ம பார்த்துக்கிட்டே அப்படியே போனோம்னு வச்சிங்களேன், அவ்வளோ அட்டகாசமான ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் மரங்கள், இதனுடைய பசுமையினுடைய காட்சிகள் எல்லாம் நிறைய இருக்குது. இங்கேருந்து பார்த்தா சில நேரத்தில் கும்பலாக மான்கள் கூட போகுது. இங்கே நம்ம போகும்போது மான்கள்லாம் தென்படல. நான் போன வாட்டி வந்து பார்க்கும்போதெல்லாம் மான்கள்லாம் போயிட்டு இருந்தது. மான்கள்லாம் கிராஸ் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் நரி பார்த்தேன். அப்புறமா வந்து சில காட்டெருமைகள் நிறைய இருக்கும் இங்கே. அதுவும் பார்க்கலாம் இங்கே. இப்போ இந்த பஸ்ஸு சவுண்டுக்கு வந்து சென்சிட்டிவ் கேட்டோன்னே ஓடி போயிடுது. அது இயற்கையாக சவுண்டு இல்லாத நேரத்துங்களில் இந்த ரோடை கிராஸ் பண்ணாங்க. அப்போ நீங்கள் பார்க்கலாம். யானைகளும் இங்கே நிறைய இருக்கும். யானைகள் வந்து இந்த பயிர்கள்லாம் மேயாமல் இருக்கிறதுனால வேலிகள்லாம் அமைச்சு பயிர் பண்ணுறாங்க. அதெல்லாம் அது இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? வேலியெல்லாம் எலக்ட்ரிக்கல் இது வச்சுருக்குறாங்க. இந்த கிராமத்துக்குள்ளேயே சின்ன சின்ன கோவில்லாம் இருக்குது. பிறகு இந்த கோவில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களோட வருஷத்துக்கு திருவிழாக்கள் இதெல்லாம் இவங்களுடைய இது ஒற்றுமையாக நடத்துகிற இடம். நம்ம பார்க்கிங் கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இவங்களுடைய நகரத்துக்கு கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஸ்கூலு, ரேஷன் கடை இதெல்லாம் கூட இருக்குது. இங்கே வேலை செய்கிறதுக்கும் இந்த ஆதிவாசிகளுக்கு மட்டும்தான் வேலை தராங்க. இங்கே லோக்கல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒர்க்கிங் தராங்க. இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் பராமரிக்கக்கூடிய இடங்க. உண்மையிலே பரவாயில்ல, கொஞ்சம் பராமரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க நல்லா. இதுதான் நம்ம பார்க்கிங் ஏரியா. நம்ம போகும்போது கம்மியாக இருந்தது ஜனம். இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜனங்கள் அதிகமாகிட்டாங்க. நம்ம அப்படியே வண்டியை விட்டு இறங்கினோம்னா அப்படி மறுபடியும் 2 பஜ்ஜி, ஒரு சுக்கு காப்பி, இல்லைன்னா ஒரு சில்லி அது மாதிரி சாப்பிட்டுட்டு போகலாம். உண்மையிலேயே விலையும் கம்மியாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு நல்லா நிறைவாக தான் இருந்தது. அப்புறம் மோர் தராங்க, கூழ்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம். நம்மளை இறக்கி விட்டோன்னே நானும் 2 பஜ்ஜியும் ஒரு சுக்கு காப்பி சூடாக சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து இந்த சில்லின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. இதுவும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருந்தது. இது உங்களுக்கு முழுசாக சாப்பிட முடியினாலும் பாதி கேட்டாலும் 20 ரூபாய்க்கு தராங்க. அதுவும் வாங்கி சாப்பிட்லாம். அப்புறம் கூகுள் பே, இது பேடிஎம் எல்லாம் கூட அக்செப்ட் பண்ணுறாங்க. அது பெரிய விஷயம். அப்புறம் இங்கேருந்து நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா இங்கே இருக்கிற அலுவலர்களுக்கெல்லாம் நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு போகணும். போகிற வழியில் மறுபடியும் அந்த பாலத்தை தாண்டி போனோம்னா பாருங்கப்பா, என்ன ஒரு இயற்கை, என்ன ஒரு அழகு. அப்படியே கிளைமேட்டு பார்த்திங்கன்னா சரியான கிளைமேட்டுன்னு ஊட்டியே வந்து கோயம்புத்தூரில் இருக்குன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அது மாதிரி அருமையான கிளைமேட்டு. இந்த அந்த கோவை குற்றாலத்தின் அருவியினுடைய தண்ணி வெளிப்புறம் போகிற இடம் தான் இதுவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சில பேர் வந்து இந்த திங்கக்கிழமையில் தெரியாமல் வந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல நின்று குளிச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் சாப்பாடு வந்து வெஜிடேரியன் சாப்பாடு இங்கே கிடைக்கிது. சொல்லி வச்சா சிக்கன் குழம்பு அதெல்லாம் செஞ்சு தராங்க. இங்கே அந்த உள்ள என்ட்ரன்ஸ் போகிற வழியிலேயே சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆர்டர் பண்ணோம்னா செஞ்சு தராங்க, சாப்பிட்லாம். அப்படியும் கிடைக்கலன்னா நீங்கள் காரூணியா கல்லூரியாண்ட போயிட்டிங்கன்னா சூப்பர் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குங்க. உண்மையிலேயே அவ்வளோ அருமையான ஹோட்டல்ஸ் அங்கே இருக்குது இந்த காரூணியா கல்லூரியாண்ட. நானும் காரூணியா கல்லூரியாண்ட தான் வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே லஞ்சு நல்லா அருமையான லஞ்சு, நான் வெஜிடேரியன் லஞ்சும் கிடைக்கிது, வெஜிடேரியன் லஞ்சும் கிடைக்கிது. ஏன்னா இங்கே கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான இடமா இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். இந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது மாதிரியான மரத்தில் செய்யப்பட்ட வீடுகள்லாம் அங்கே இருந்தது. இது ஒரு பார்வைக்காக தான், இது மேலே தங்குறதுக்கு கிடையாது.
அந்த பார்வைக்காக. அப்புறம் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்து போங்க, நிறைய இடத்துல மாடு இருக்கிறதுனால குறுக்கால வந்துடுது. நீங்கள் இந்த இடத்த காலையில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஈஷாவை போய் பார்க்கலாம். ஈஷா மத்தியானம் 2 மணிலேருந்து நைட்டு 8-8:30 மணி வரையும் அலோவ் பண்ணுறாங்க. அப்படியே போய் பார்த்துட்டும் போகலாம். ஈஷாவிலேயே என்ட்ரன்ஸ் வந்து பெருசாக அதிகம்லாம் கிடையாது, 30 ரூபா தான். நம்ம கார் பார்க்கிங் மட்டும் வாங்குறாங்க, மற்றபடி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக தான் தராங்க. அதுவும் என்ஜாய் பண்ணலாம். இது காருண்யா கல்லூரி வந்துடுச்சு பார்த்தீங்களா. எனது அருமை சகோதர சகோதரிகளை, இதுவரை பொறுமையுடன் என்னுடைய சேனலை பார்த்தீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே தயவுசெய்து எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு சமமானது. எனது அன்பு நெஞ்சங்களே, எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல நல்ல ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் போட முடியும். இது பிழைகள் இருந்தால் மன்னிச்சுங்க. அடுத்த வார வீடியோவில் என்னை திருத்திக்கிட்டு நல்லா சூப்பரான வீடியோஸ் எனக்கு நான் எப்படி என்ஜாய் பண்ணேன்னா அந்த என்ஜாய்மெண்ட்டை உங்களுக்கும் தெரிவிக்கணும்னு தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். எனது அருமை சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய விரல்கள் சப்ஸ்கிரிப்ஷனை தொடட்டும், பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். வாழ்க வளமுடன் எனது அன்பு நண்பர்களே.